நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். சலீம், இப்ப முதலமைச்சரின் புதிய அலுவலகம் தயாராகிக்கிட்டு இருக்குதா? அது சம்பந்தமான முக்கிய செய்தியை பார்க்குறோம். நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியில் இது சம்பந்தமான அந்த புனரமைப்பு பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? எஸ், ஏற்கனவே நம்ம செக்ரட்டேரியட் வளாகத்தில் அதாவது அந்த பிரிட்டிஷ் பீரியட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமான பில்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சிஎம் ஆஃபீஸ் ஒரு தனி பில்டிங்கில் சிஎம் ஆஃபீஸ், மற்ற அமைச்சர்களுடைய ஆஃபீஸ், அப்புறம் சட்டப்பேரவை வளாகம், இது எல்லாமே அங்கே இருக்கிறது நாம் பார்க்குறோம். பக்கத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை அப்படின்னு சொல்லி பல அடுக்குகள் கொண்ட ஒரு கட்டிடம் இருக்குது. ஸோ அந்த கட்டிடத்தில் 10வது மாடியில் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ரூம் ஒன்று தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியை நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ சிஎம் உடைய ஆஃபீஸ் இங்கேருந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்ருக்கோம். செய்தியாளர் மணிகண்டன் கூட இணையறாரு, அவரிடம் பேசுவோம். மணிகண்டன், இப்ப புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முதல்வருடைய அலுவலகம் மாற்றப்பட இருப்பதா ஒரு தகவல் இருக்கு. அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷுவல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பார்த்தோம். கூடுதல் விவரம் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அலுவலகம் என்பது புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல் தளத்துல இயங்கி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர்கள், அதே போல தலைமைச் செயலாளர் ஆகியோரது அறை முதல்வருடைய அறையை ஒட்டிய முதல் தளத்திலேயே இயங்கி வந்த நிலையில முதல்வருடைய அலுவலகம் முற்றிலுமாக தலைமைச் செயலக வளாகத்திலே இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது மாடிக்கு மாற்றப்பட்டு வருகிறது. மாற்றப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு குறித்தான தகவல்கள் ஏற்கனவே வெளியான நிலையில அதற்கான பணிகள் மும்முரமாக இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் கவிஞர் 10வது மாடியை பொறுத்தவரையில முக்கியமான கூட்டரங்கு, கான்பரன்ஸ் ஹால், ஒரு ஸ்டேட் லெவல் மீட்டிங், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மீட்டிங், அது மட்டுமல்லாமல் அண்மையில நடந்த காவல்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு ஆகிய முக்கிய கூட்டங்கள் அந்த 10வது மாடியில இருக்கக்கூடிய பெரிய கான்பரன்ஸ் ஹால்ல நடைபெறும். முதலமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய கூட்டங்கள் முற்றிலுமாக இந்த 10வது மாடியில தான் நடைபெறும். அந்த கான்பரன்ஸ் ஹால் முழுமையாக அதனுடைய தோற்றத்திலிருந்து மாறி அலுவலகத்திற்கு ஏற்ப வடிவமைக்கக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில முழுமையாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 2 வாரத்திற்குள்ள இந்த பணிகள் நிறைவடையும் என தகவல்கள் தெரிவிக்கின்றனர். வெகு விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய அவரது அலுவலகம் என்பது புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையுடைய 10வது மாடிக்கு மாற்றப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.